தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அடுத்து தேவேந்திரபுரத்தில் வீசிய சூறாவளி காற்றால் பப்பாளி மரங்கள் சேதமடைந்துள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அசோக்குமார் வழங்க கேட்கலாம். அசோக்குமார், இதுகுறித்து விவசாயிகள் என்ன தெரிவிக்கிறாங்க? தேனி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தென்மேற்கு பருவ காற்று வீச தொடங்கியது. 12 மீட்டர் என்ற அளவில் காற்றின் வேகம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் ஆண்டிப்பட்டி அருகே வருசநாடு மலைப்பகுதியில் பலத்த காற்று வீசியது. அப்போது தெய்வேந்திரபுரம் கிராமத்தில் உமேஷ் என்பவர் சொந்தமான பப்பாளி தோட்டத்தில் வீசிய சூறாவளி காற்றில் பப்பாளி மரங்கள் ஒடிந்து விழுந்து சுமார் 2 ஏக்கரில் பப்பாளி பயிரிடப்பட்டு காய் காய்க்கும் பருவத்தில் காற்றில் மரங்கள் ஒடிந்து விழுந்ததால் விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாதுகாத்து வளர்த்து வந்த பப்பாளி மரங்கள் அனைத்தும் சில நிமிடங்களில் ஒடித்து விட்டதால் விவசாயிகள் கண்ணீர் வடித்து வருகின்றனர். பல விடை தங்களுக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி அசோக்குமார்.